ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மெமரி வச்சு நட்ட ஷிப்டலாம் எபிசோட் 3.1 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துமே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, ஐப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என்னடா புரிய வைக்கிறீங்க நீங்க? என்னமா? ஓ இந்தியா எங்களால தாக்க முடியாத அளவுக்கு நீங்க ரொம்ப வேகமா இருக்கீங்க. இந்தியா அதே கதை அப்படி சொல்றேன். நான் ஒரு லைட்னிங் ஸ்டைல் யூசர். லைட்னிங் ஸ்டைல மட்டும் நான் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன்னா என் வேகமும் உடம்போட எதிர்க்கிற சக்தியும் சாதாரணமா இருக்கிறத விட பல மடங்கு பெருகிடும். அதனால வின் ஸ்டைல வச்சு தாக்குற வரைக்கும் உங்களால என்ன தடுத்து நிறுத்தவே முடியாது. இந்தியா அல்வாமே வெட்டுறாரு. ரொம்ப கஷ்டம். ஒரு நிமிஷம் இருங்க. வெயிட் யூனிட் அட்டாக் ஃபார்மேஷன் சிங். வாங்க போலாம். அமைதியா வந்து தாக்குறதையும் தாண்டி என்ன பண்ண போறாங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே வருது. இப்போ குரூப் பெட்கா கிட்ட லாங்ல இருந்து தான் ஃபைட் பண்ணேன், கிட்ட போக கூடாது. அப்புறம் ஒரு நிமிஷம் வந்து யோசிப்பான்னு பார்த்தா டக்குனு பண்ண இந்த ஆரம்பிச்சு. ஜிட்ஸுவை பயன்படுத்தினா என்னை விட வேகமா செயல்பட முடியுமா? பாக்ஸ் மாதிரி வருது காத்து. அதே அற்புதம். அவ்வளவுதான். காத்துலே வள மாதிரி. சுத்தி வளைங்க. அவரு கம்பீரமா அப்படியே நிக்கிறாரு. ஓடு விழுந்திருக்கு உடம்புலாம். கம்பீரமா நாம நிக்கிறாரு. அவரை எத்தனை முறை தாக்கினாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல. இது வரைக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படவே இல்லை. ஆடிடுது. இதுதானா கபட்டோட பாடி. ரெண்டு அதிவேகமான பிளேட் டான்ஸால மட்டும்தான் அவரை தடுத்து நிறுத்த முடியும். யாராவது ஒரு காரே நிக்கிறாரு. அது நீதானா டோடாய்? நானேதான். தேர்ட் லார்ட் ரைகாகேக்கு வேகமும் பவரும் மட்டும் அதிகம் கிடையாது, பிசிக்கலா தாக்கு பிடிக்கிற தன்மையும் கூட ரொம்ப அதிகம். லாங் ரேஞ்ச் வின் ஸ்டைல் அட்டாக்கால அவரை தொட முடியும், ஆனா அதை மட்டுமே பயன்படுத்தி அவர் தோக்கடிக்க முடியாது. அதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வின் ஸ்டைல் யூசர் வேணும். என்ன கேட்டா நான் ஒன்னும் அவ்வளவு மோசமான வின் ஸ்டைல் யூசர் கிடையாது. பார்த்ததுல இவ்வளவுதான் பவர். அப்புறம் எப்படி இறந்தாரு? அவருக்கு தெரிஞ்சு வச்சிருக்காரு உங்களுக்கு. அவரோட ஆட்களை காப்பாத்துறதுக்காக வேற வழி இல்லாம கிட்டத்தட்ட 10,000 எதிரிகளை தான் ஒருத்தனை எதிர்த்து நின்று போரிட்டார். தன் கூட்டாளிகளுக்காக 3 பகல் 3 இரவுன்னு தொடர்ந்து அந்த போர்ல நின்னதா சொல்லப்படுது. 3 நாள் தொடர்ந்து எவ்வளவு ஸ்ட்ராங் அப்போ. மனுஷனா ஒரு நிக்க போறாரு. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த போர்ல ஜெயிக்கிறதுக்கு இந்த ஒரு ஆளே போதும். ஒரு சக்கரை யூஸ் பண்ணாலே டயர்ட் ஆயிரும். போச்சு, ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து. அலைட் ஃபோர்ஸ்ல என்ன விட ஸ்ட்ராங்கான வின் ஸ்டைல் யூசர் யாரும் கிடையாது. அப்படியா? அப்படியா? அப்ப நான் யாரு? எம்மாரிக்கு மூக்கடி கொடுக்கவே வந்துருவாங்க. அட, அது நரண்டு தானே. அவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? அது ஒரு வின் ஸ்டைல் ஜிட்ஸு ஆச்சு. ஒருவேளை ரசைங்கானா இருக்குமோ? இது அவர் மேல பட்டா கண்டிப்பா வேலை செய்யும். கயிறு போட்டு அதுக்கு ஏதோ விளையாடுற மாதிரி விளையாடுறாரு. நிச்சயமா இதெல்லாம் பத்தவே பத்தாது. அவர் அசால்ட்டா தட்டி விட்டுடுவார். அது எனக்கும் தெரியும். பொதுவாவே ரைகாகே மின்னல் வேகத்துல தான் செயல்படுவாங்க. மயிரிலே தப்பிக்கிறது இதுதான். அப்ப நருட்டோ இததான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தானா? எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணணும். பின்னாடியே கண்ணுக்குதா இவருக்கு. அவரை திசை திருப்பினா மட்டும்தான் தோக்கடிக்க முடியும். நிச்சயமா 360 பவர் போகுது. அவர் திரும்ப வரும்போது அதுவும் இவ்வளவு பக்கத்துல அட்டாக் பண்ணிருக்காங்க இப்ப கிட்ட வந்து. ஞாபகம் இருக்கா? காகசுவ ஆணி அடிக்கிறதுமே அடிச்சாங்க. இது வேலை செய்யும் எனக்கு தோணுது. உடம்பு ஃபுல்லா முள்ளா குத்துமே. சீக்கிரம் முன்னேறி போங்க.
இதோ அவ்வளவுதான். கபட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டாமா இப்போ ஒன்றும் விலைக்காகல. அவர் நினைவில் இருந்தா கூட அது அமைதியை பத்துருவாரு. லார்ட் தேர்ட், உங்களோட பராக்கிரமம் என்னையே பயமுறுத்தது. முக்கியமாக மாஸ்டர் யார்? இங்க என்ன நடக்குது? ரசன் ஷுரிகன் வேலை செய்யலையா? லார்ட் ரைக்காகவோட பார்வை முழுசாவே மாறிடுச்சு. அவரு இப்ப முழுசா வேற ஆளா மாறி நின்னுகிட்டு இருக்காரு. உடம்பையா மறந்துட்டீங்களா? ஐயோ இதுவா? எல்லாரும் தயவு செஞ்சு லார்ட் ரைக்காக கிட்ட இருந்து தள்ளி போயிடுங்க. அப்புறம் எர்த் ஸ்டைல் ஷினோபிஸ் உடனே சுவரை எழுப்புங்க. எல்லாரும் ஒண்ணு கூடுங்க. பெருசா போட போறாரு. தாங்கணும் தாங்கணும். ஓடிடுங்க. என் கூட வா நருட்டோ. ஐயா 90 எஞ்சிருக்கியா? அசால்ட்டா தூக்கி மாட்டீங்க. லாவா ஸ்டைல் ரப்பர் பால். அவனோட மதிப்பு ஏரியா குப்பை வர்றது. தேர்டை விட ரொம்பவே பவர்ஃபுல்லான நிஞ்சுட்சு. பியர்சிங் 4 fingers of hell. ஊத்தி தள்ளு வந்துட்டே இருக்கு. லைட்னிங் சக்ரா அவரோட விரல் நுனிக்கே வந்துடும். இது மூலமா லைட்னிங் ஸ்டைலை இன்னும் அற்புதமா பயன்படுத்தலாம். ககாஷி சென்சேயோட லைட்னிங் பிளேடும் சாஸ்கேயோட சிடோரியும் இதே மாதிரி தான் இருக்கும். இது அதோட பவரா தெரியுது. எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு வேகமா பின்னாடி போயிடுங்க. வாய்ப்பே கிடையாது. அவர் என்ன பண்ணுவார்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். எல்லாரும் தயாராயிருங்க. இவ்வளவு நாளா அவரும் பின்வாங்க ரெடியா. நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இன்னைக்கே முடிச்சிடணும். நிறுத்துங்க. லார்ட் ஷினோபி என்ன சொன்னாலும் அதை மட்டும் செய்யுங்க. தைரியம் ஓகே தான். சந்தா சொன்னாங்க கேட்காம நின்று. இந்த முட்டாளுங்க வேற. எல்லாத்தையும் தைரியத்தை காட்டக்கூடாது. 3 பேரும் இப்ப அவர் 3 finger அசால்ட்டுக்கு மாறிட்டாரு. ஆமா, இது என்ன மாதிரியான ஜூட்ஸு? இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரே நொடியில இத்தனை பேரை எப்படி அசால்ட்டா சமாளிச்சாரு? அவரோட விரல் எண்ணிக்கை குறைய குறைய அவரோட எனர்ஜி ஃபோக்கஸ் அதிகமாகும். அதனால த்ரஸ்ட் ஆஃப் ஹெல் இன்னும் பவர்ஃபுல்லா மாறும். இதை யாராலையும் அழிக்கவே முடியாது. அவரோட லைட்னிங் ஸ்டைலே அவரோட உடம்புக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை கொடுத்திருக்கிறதால அவரால் சுலபமா ஹேண்டில் பண்ண முடியும். இவர் கண்டிப்பா சாதாரண மனுஷனா இருக்க முடியாது. கையில் ஆயுதமும் இல்லாம கேடயமும் இல்லாம டெய்ல்டு பீஸ்ட் கிட்ட சண்டைக்கு போன ஒரே மாவீரன் யாருன்னா அது இவருதான். அடேங்கப்பா, இந்த ரைக்காகேக்களும் லேசப்பட்டவங்க கிடையாது. தூக்கி சாப்பிட்டுருவாங்க போதாமலே. என்னாச்சு? ஆமா, உங்களுக்கு அது என்னன்னு தெரியுமா? நீ எதை கேக்குற? அங்க பாருங்க, அவர் உடம்புல ஏதோ ஒரு மார்க் இருக்கு. அவரை நெருங்குறத கஷ்டம்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி அவர் உடம்புல இவ்வளவு பெரிய தழும்பு? கரெக்டான கேள்வி. ரசன் ஷுரிகனை வச்சு தாக்கியும் அவர் கொஞ்சம் கூட அசையல. ஓ அதுவா? 8 டெயில்ஸோட அட்டூழியத்திலிருந்து ஊரை காப்பாத்துறதுக்காக அதோட ஒத்தைக்கு ஒத்த போருக்கு போன பெரும் மாவீரன் அவரு. அப்படின்னா இது 8 டெயில்ஸ் உடைய வேலையா? அந்த சண்டையில ரசிக்கப்படாத நாளே எதுவும் கிடையாது. ஆனா எதுக்காக அவர் அப்படி ஃபீல் பண்றாருன்னு ஒரு நாள் கூட யாருக்கிட்டையும் சொன்னதே இல்ல. லார்ட் ஃபோர்த்துக்கு கூட இத பத்தி எதுவும் தெரியாது. அடடா, இப்ப இவரை எப்படி வீழ்த்துறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சாதாரண அட்டாக்க வச்சு எதுவும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா 8 டெயில்ஸ் கூட சண்டை போடும்போது இந்த தழும்பு ஏற்பட்டிருக்குன்னா ஒரு மகன் தான் கூட இருந்தாரு. அவர்கிட்ட கேட்கணும். வருது. Tailed beast bomb. இது இவனால பண்ண முடியாது தானே. நீ தேரவே இல்லையே. கரெக்டா ரவுண்டு கட்டி வர நிக்கிறாங்க. கிட்ட மட்டும் போயிடாதீங்கடா. லாங் ரேஞ்ச் இருந்து ஃபைட் போடுங்க. ஒருவேளை ஹீரோ நருட்டோவாலேயே அவரை தோக்கடிக்க முடியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மாறி என்ன நருட்டோ வந்துட்டாரா?
அந்த ஹீரோவை கண்டிப்பா சந்திச்சாகணும். எங்க அவர் எங்க இருக்காரு? நான் அவர்கிட்ட போய் பார்க்கணும். அடியே. நீ எங்கதான் பாத்துக்கிட்டு இருந்த? இப்போ கண்ணு கூசிச்சு அந்த வின்ஸ்டைல் ஜுட்சுவை ரிலீஸ் பண்ணதே அவருதான். என்ன நிஜமாவா சொல்ற? ஆனா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவருக்கும் நம்ம வயசு தானே ஆகுது. கனவுல நீ இருந்தியா? சொல்றது கரெக்ட் தான். ஆனா இதே வயசுலதான் அவர் அகாட்சுகியோட பெயினை தோக்கடிச்சாரு. ஆனா இப்போ ஹிடன் வில்லேஜ் ஹீரோவாலே தோக்கடிக்க முடியாத ஆளை நாம எப்படி தோக்கடிப்போம்? இப்படி பேசிக்கிட்டே இருந்தா என்னால எப்படி யோசிக்க முடியும்? தொடர்ந்து பேசி போய் ஓரமா போய் நில்லுங்க. யோசிக்க விடாம பண்ணாதீங்க. நீங்க ஒண்ணு ஷார்ட் ரேஞ்ச் வின்ஸ்டைல் யூசர் இல்ல. பின்னாடி பாருங்க. என்ன நடந்துனுக்குது எதிரில்? ஆனா அவரே என்ன பண்ண போறோம்? நருட்டோடைய ரசைங்கானால கூட அவரை கொஞ்சம் கூட அசைக்க முடியல. அப்படி இருக்கும்போது எப்படி எதிர்க்கிறது? இப்போதைக்கு திரும்ப போயிட வேண்டியதுதான். இந்த காகையே இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காருன்னு புரியல. ஆனா அவரை தனியா இருக்கிறதால இதுதான் அவரை தோக்கடிக்கிறதுக்கான சரியான சமயம். ஒருவேளை நாங்க போனதுக்கு அப்புறம் அவரோட ஆட்கள் வந்துட்டா அது எங்களுக்கு தான் ஆபத்தா இருக்கும். இப்ப என்ன பண்றது? எப்படி இவரை தாக்குறது? அட என்னது? நருட்டோ கிட்ட இன்னொரு ஜுட்சு இருக்கா? இது 8 டைல்ஸோட டெயில்டு பீஸ்ட் பாம் மாதிரியே இருக்கு. மனித உருவத்தில் இருக்கிற ஒரு ஜிஞ்சுருக்கு எப்படி அசால்ட்டா பண்ணுவாரு? ஹேண்டில் பண்ண முடியும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எடுத்துட்டோம். முடியல. நான் நினைச்ச மாதிரியே எங்க அது கம்ப்ளீட்டே பண்ணி அந்த ட்ரைனிங் இப்போ என்ன நடந்துச்சு? போச்சு. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இதை மட்டும் என்னால பண்ண முடியல. இவனோட சக்கரா க்ளோக்கை மறைச்சிடுச்சு. அப்ப இவனால முடியாதுதான். லேடி டெமாரி, எதிரிகள் நம்ம எல்லைக்குள்ள வந்ததால நிறைய பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. இங்க பாருங்க, அந்த காயத்தை குணப்படுத்த மெடிக்கல் டீம் கிட்ட அனுப்பி வைங்க. மிச்சம் இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் பாதுகாப்பான தூரத்துக்கு எல்லாரும் தள்ளி நில்லுங்க. எழுந்துருங்க. யாருக்கு எதுவும் ஆகலையே? ஒரு நிமிஷம். ஆக்டோபஸ் தாத்தா கிட்டயும் அந்த 8 டெயில்ஸ் கிட்டயும் நான் பேசணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்குமா? நீ காம் காப்ஸ் கிட்ட போனா அங்க இருந்து இன்டெல் யூனிட் கேப்டன் இனோயிச்சி உன்னை லார்ட் பியோட கனெக்ட் பண்ணுவாரு. சரி, இந்த காம் டீட்டெயில் தெரியும்ல. அதுக்கு அவசியம் இல்ல. ஏன்னா நானே ஒரு காம் காப் ஷினோபி தான். பிரமாதம். நருட்டோ ஜாக்கிரதை. இது எப்பயா வீக் ஆச்சு அவர் போட்ட அட்டாக்ல? அவர் இப்ப தன்னோட விரல்களை மடக்கி எங்கட நேரடியா தாக்க போறாரு. ஒருத்திட்டு வந்துட்டே ரப்பர் இருக்காரு. பந்து மாதிரி அது ஒர்க் ஆகுது. பிடன்களோட சேர்ந்த லார்ட் டோடாய் என்ன வேணும் உங்களுக்கு? நருட்டோ லார்ட் பியோடவும் 8 டெயில்ஸோடவும் பேசணுமா? அதனால உங்களால அதுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா? தேர்ட் ரைக்காக இன்னும் அந்த டம்மி ரப்பர் பால தான் துரத்திக்கிட்டு இருக்காரு. அந்த ரப்பர் பால்குள்ள நான் இருக்கிற மாதிரி அவரை நம்ப வெளிய வச்சுட்டாரு. இழுத்துட்டு. சரியான நேரத்துக்கு வெளியே இழுத்து என்ன மறைச்சு வச்சுட்டாரு. இவர் இவ்வளவு வேகமா சிந்திப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. முதல்ல எப்படியாவது ஆக்டோபஸ் தாத்தா கூட நான் பேசியே ஆகணும். பிரேக்காக ஊர்ல தான் கொஞ்சம் மூலகன்ற மாதிரி இருக்கு. அவரு சீக்கிரமே உண்மையை கண்டுபிடிச்சிருப்பாரு. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா பேசுறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. கண்டிப்பா. அவர் வேற பாட்டு பாடி விருப்பத்து வேற. எனக்கு ஒரு சந்தேகம் நருட்டோ. நீ கேட்ட பியும் சரி 8 டெயில்ஸும் சரி உன் கூட தானே இருப்பாங்க. அப்புறம் எதுக்கு அவங்க கிட்ட பேச நான் உனக்கு உதவணும்? போனார்னே தெரியல. சூழ்நிலையால நான் இப்ப தனியா வந்திருக்கேன். அதை விடுங்க. எப்படியாவது நான் அவங்க கிட்ட பேசணும். தயவு செஞ்சு அதுக்கு ஏதாவது வழி இருந்தா பாருங்க. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. இல்ல பிசார். நருட்டோ எங்க இருந்து ரொம்ப தூரம் போயிட்டான். கொஞ்சம் சீக்கிரம் போய் முடிச்சா நல்லா இருக்கும். எதுக்கு டைரக்டா தான் அங்க இருக்கானா? அது இதெல்லாம் க்ளோன் அவசரப்பட்டு முடிக்கிற வேலை கிடையாது நண்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் தான் நருட்டோ.
எயிட்டேல்ஸ் கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசி ஆகணும். நீங்க தான் எப்படியாவது உதவி பண்ணணும். இவ்வளவு நேரம் அவன் தான் வேகமா போகணும்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். இப்ப நீ வந்து அவங்கிட்ட பேசணும்னு கேக்குற. ஆக மொத்தம் யாருமே என்ன ஒழுங்கா சூச்சு போக விட மாட்டீங்கல்ல? நீ பேசுறது கேக்குது நருட்டோ. என்ன விஷயம்? ஏதோ அவசரத்துல இருக்கு போல இருக்கு. ஆமா, ரொம்ப அவசரம். இதுக்கு முன்னாடியே நீ தேர்ட் ரேக்காக கூட சண்டை போட்டிருக்கல. ஆமா, ஆனா அதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி. அவரை சமாளிக்கிறதுக்கு அன்னைக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். குறிப்பா என்னுடைய வால் எல்லாம் இப்படி வெட்டப்பட்டு இருக்கிறதுக்கு காரணமே அவருடைய ஒன் ஃபிங்கர்ட் அசால்ட் தான். அவர் உடம்புல தழும்பு ஏற்படுத்துற அளவுக்கு நீ எப்படி அவரை தாக்குன? அது என் டெய்ல்டு பீஸ்ட் பாம்னாலன்னு நினைக்கிறேன். அது சரியா ஞாபகம் இல்ல. ஒருத்தர் மோதனதுல 2 பேருமே மயங்கி விழுந்துட்டோம். அதனால எனக்கு அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. சென்ஸ் பண்ணி பார்க்குற பவர்லாம் இல்லை போல. வேற வழியே இல்ல. ஸ்டேட் மோட். உதவிக்கு ரொம்ப நன்றி எயிட்டேல்ஸ். ஷேடோ க்ளோன் ஜூசு. என்ன உதவி பண்ணுச்சு? இவனுக்குள்ள திடீர்னு என்ன மாற்றம் வந்துச்சு? அந்த ரைக்காக இப்ப நம்மள நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காரு. அவர் வேகத்தை என்னால உணர முடியுது. நீங்க தயவு செஞ்சு இதுல குறுக்க வராதீங்க. சரி, புரியுது. என்ன சொல்லிச்சு எயிட்டேல்? ஒண்ணுமே சொல்லலையே. எல்லாரும் கவனிங்க. இந்த சண்டையில தலையிடாதீங்க. சீலிங் காப்ஸ் எல்லாரும் தயாரா இருங்க. எஸ் சார். நருட்டோக்கு என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல. ஆனா அது வெறும் சாதாரண ரசைங்கம் தானே. அதை வச்சு அவனால என்ன பண்ண முடியும்? என்ன வந்தா ஐக்கியமா ஏதோ பிளான் பண்ணு. அவரோட கட்டுப்படுத்த முடியாத ஸ்பியர் நருட்டோவை உண்டுலன்னு ஆக்கிடும். அந்த நிலைமையிலேயே அவன் அங்கிருந்து தூக்கிட்டு வர வேண்டியதுதான். ஸ்டேஜ் மோட் ஃப்ராக் கமிட்டி. இந்த மோட்ல என்னால ஆபத்தை நல்லாவே உணர முடியும். அவர் வேகம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. நான் வழியில நிக்க கூடாது. அவருடைய வலது கையை எப்படியாவது அட்டாக் பண்ணணும். அண்ணா அவரே அட்டாக் பண்ணி. இது எப்படி யோசிச்சாங்க? அவர் பவர் எடுத்து அவருக்கு அவரோட நெஞ்சில தழும்பு எப்படி உண்டாச்சுன்னு இப்போதான் எனக்கு தெளிவா புரியுது. அன்னைக்கு அப்படிதான் பட்டிருக்கும் போல. ஆனா எயிட்டில் அதை சொல்லவே இல்லையே. எப்படி இவன் கண்டுபிடிச்சான்? எழுதிச்சிருப்பான். இப்படிதான் நடந்திருக்கும். சாமி மூலக்காரன் தான். இதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. எயிட்டேல்ஸ் கூட பேசினதை வச்சு நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். தேர்ட் ரைக்காக கூட சண்டை போடும்போது அவங்க 2 பேருமே முன்பக்கமா விழுந்தாங்களாம். அப்படி விழும்போதுதான் அவருடைய சொந்த மூவால பாதிக்கப்பட்டு அவருக்கு இந்த தழும்பு ஏற்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தை நினைச்சுதான் பல வருஷமா அவரு வேதனைப்பட்டிருக்காரு. அப்படியா? தடுக்கவே முடியாத ஈட்டியும் உடைக்கவே முடியாத கேடையும் ஒண்ணு சேர்ந்தா தாக்குதல் எல்லாம் இப்படித்தான் அதி பயங்கரமா இருக்கும். உண்மையிலேயே லார்ட் தேர்டோட ஸ்பியர் அதி பயங்கரமானதுதான். ஒண்ணு சொல்லியே ஆகணும். எனக்கு தெரிஞ்ச இந்த காலத்துல காரா கிட்ட மட்டும்தான் அருமையான ஷீல்டு இருக்கு. அங்க அவர் வேற இருக்கிறாரு. நீ ஒரு நாள் சுச்சிக்காக ஆயிடுவேன்னு என் உள்ளுணர்வு எனக்கு அப்பவே சொல்லுச்சு. ஆனா இப்ப பாரு, முதுகு வலியோட அவஸ்தப்படுற ஒரு சாதாரண கிழவன் தான். உன்னோட அடியில கொஞ்சம் பவர் இருந்தது. ஆனா எனக்கு என்னமோ நீ உன்ன நீயே ஃபோர்ஸ் பண்ணிக்கிறியோன்னு தோணுது. நான் சொல்றத கேளு. தயவு செஞ்சு இங்க இருந்து தப்பிச்சு போயிடு உனோக்கி. இது ஹொசுகி கிளானோட வாட்டர் கன் ஜுட்சு. ஸ்டோன் க்ளோன் தானே இது? இல்லை ஒரிஜினலாகவே அவரான்னு தெரியல. இன்னைக்கு எபிசோடு மாசாக இருந்தது. அங்கே செம்மையாக இருந்தது. இந்த நருட்டோ தம்பிக்கு வந்து பேட்டல்னு வந்தால் மட்டும் எங்கேருந்தான் மூளை அப்படி வேலை செய்யுமோ தெரியல. செம்மையாக யோசிச்சாங்க. அது வந்து
கெஸ் பண்ணவே முடியல. எப்படி இதை யோசிச்சான்? எப்புட்றா உனக்கு இந்த ஐடியா வந்துச்சுன்றது சத்தியமா புரியல. 8 கேட்டால் அதுவும் வந்து தெரியல, நானும் வாங்கிட்டேன் அவரும் வாங்கிட்டேன்னு தான் சொல்லிச்சு. அதில் இவன் வந்து இது ஒரு கெஸ் பண்ணி கரெக்டாக பண்ணது வந்து வேற மாதிரி இருந்தது. ஆனால் எனக்கு என்னன்னா இவங்கள்ட்ட கேட்கறதுக்கு பதில் ரைக்கா இப்போ இருக்க ரைக்கா அவர் பையன்கிட்ட கேட்டிருந்தா தெளிவாக இருந்திருக்கும்ல. அவர் கூடயே தான் இருந்தார், இது எல்லா விஷயமே பார்த்துருப்பார். இவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல. இதுவும் வாங்கிச்சு அப்படின்றப்போ அவர் அந்த இடத்துல நின்று எல்லாத்தையும் பார்த்துருப்பார்ல. அவர்கிட்ட கேட்டிருக்கலாம் டேரெக்டான்ற மாதிரி தோணுச்சு. இவங்கள்ட்ட கேட்கறதுக்கு பதில் சுற்றி வந்து கொஞ்சம் டைம் எடுத்த மாதிரி ஆச்சு. ஆனால் இவனே யோசிச்சு பண்ணிட்டான் தான் அவர்கிட்ட கேட்டால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்குமேன்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த மனுஷனும் சாதாரணமாக தெரியல. அவர் மனுஷனானே நருட்டோ கேட்குற மாதிரி தான் கேட்கணும். மனுஷன் மாதிரியே தெரியலிங்க. ஒருத்தர் வந்து 3 நாளாக ஒரு பேட்டிலில் வந்து 10,000 பேர்ட்டு தனியாக மோதினுக்கிறாரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அது. இப்படிப்பட்ட மனுஷன் எப்பரா இறந்தாருன்னா அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி தான் இறந்துருக்காருன்றதே பெருசாக இருந்தது. இங்கே 8 டெயிலுன்றதெல்லாம் நமக்கு எவ்வளோ பெரிய பவர். அதுக்கிட்ட டேரெக்டாக மோதி அதுவும் டயர்டாகிக்குது, அவர்கிட்ட மோதம் தான் எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஒரு 8 டெயிலே கதறுது அப்படின்னா எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்திருப்பார். இங்கே ஒன்றுமே பண்ண முடியல. லாங் ரேஞ்சு க்ளோஸ் ரேஞ்சு தான் ரொம்ப கஷ்டம், கிட்ட போனாலே முடிஞ்சிச்சு. லாங் ரேஞ்சு வச்சு ஏதோ வின்ஸ்டைல் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஆளே இவன் தான் டெமாரி. இவளே வந்து ஒன்றும் பண்ண முடியும், இதுக்கு மேலே எங்கடா போகிறது அப்படின்ற மாதிரி இருந்தது. இவர் கண்டிப்பாக இருந்திருந்தாலும் ஒன்றுமே பண்ணிட முடியாது போல இருக்குது. அந்த மாதிரி ஆளாக இருந்தார். இந்த மாதிரி ஆள் இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி. மிச்ச பேர்லாம் கூட நம்ம ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸால் ஒரு ஊரோட தலைவருங்க இவ்வளோ சம்பவம் பண்ண ஆளுங்கள்லாம் இப்படி வந்து நிற்கிறப்போ அவங்க மேலே மரியாதையும் இருக்குது. அட் அ டைம் வந்து அந்த மாதிரி ஆளை வீழ்த்தணுன்றப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒருத்தருக்கும்ன்றதும் இருக்குது. அவங்கள வீக்னஸ் சொன்னாங்க பண்ணாங்க. பட் இப்போ ஃபுல்லாக கபட்டை கண்ட்ரோல் எடுத்தப்போ ஒன்றுமே பண்ண முடியல. அங்கேயாவது பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் ஏதோ டிப்ஸ் சொல்லியாவது ஏதோ பேட்டில் நடக்குது. இந்த மாதிரி ஒருத்தரும் பண்ண ஆரம்பித்தா அவனால ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் நருட்டோ வந்ததுனால அவனோட ஐக்கியூ அந்த சின்னதாக ஒரு டிப்ஸுனாலே நடந்துச்சு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அவர் பொருள் எடுத்து அவரே போடணுன்றது கரெக்டான ஒரு இது இவர்கிட்ட தான் பொருந்துச்சு. அது வேறு லெவலில் முடிச்சுட்டா. ஆனால் இந்த மாதிரி பெரிய ஆட்களுக்கெல்லாம் வந்து மற்றவங்களால அழிவு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு அழிவு ஏற்படுத்தினா மட்டும்தான் அவங்களால ஒரு இடத்துல போய் சரண்டர் ஆக முடியுது. இல்லைன்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த அனிமிலையும் சரி ரியாலிட்டியும் சரி பல ஹிஸ்ட்ரி எடுத்து பழைய ஆளுங்களோட சம்பவம்லாம் கேள்விப்பட்டு அவங்களாம் எப்போ என்னடா மனுஷங்கன்ற மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபீல் தான் இங்கேயும் கொடுத்துச்சு. நம்ம இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷன் இருக்க ஆளுங்க எவ்வளோ பவராக இருக்காங்க இதை பற்றி பேசுகிறோம். முன்னாடி ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா இதோட ஒருத்தரும் சம்பவம் பண்ணவங்களா தான் இருந்திருப்பாங்க. அப்படி தான் இருந்துச்சு. அது பார்க்க பெருமையாக இருக்குது, கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஆளுமை ஸ்டோரிலாம் நம்ம போய் பார்க்கலையே, அதெல்லாம் காரணம் நல்லா இருக்குமேன்ற மாதிரி இருக்குது. நம்ம மீனட்டோ அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கலையே. அந்த மாதிரி அந்தந்த ஊரில் இந்த மாதிரி பழைய ஆளுங்களாம் எப்படி இருந்தாங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு காட்டுறதும் அப்படி காட்டுறமே சீன் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ அதெல்லாம் பார்த்து இன்னும் பூரிப்பாக இருக்குல்ல. இப்போ இருக்கிறவங்களாம் அதை பார்க்குறப்ப தான் கொஞ்சம் இது சொன்னானே நம்ம ஹிட்டாச்சு, கொஞ்சம் தன்னடக்கமும் வேணும் நம்மளாம் அப்படின்றது இருக்கக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் குறையும் இப்போ இருக்கிறது. ஏன்னா இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு வீக்னஸ் இருக்குது, இப்படி பண்ணால் இப்படி முடியுன்ற ஒரு கண்டுபிடிக்க முடியுது. பட் அப்போ இருக்கிறவங்களுக்குலாம் அது தெரியல. எத்தனை நாள் வேணாலும் பேட்டில் பண்ணுறதுக்கு ரெடி. அவங்களே ஒரு நெகட்டிவ் சொன்னால் மட்டும்தான் அழிக்க முடியுது, இல்லைன்னா முடியல. இப்போ கூட இப்போ இந்த ரைக்காக இந்த அட்டாக் பண்ண வராரு, எதில் நிற்காதீங்கன்னா இந்த ஒரு ஷினோபி கூட பேக் அடிக்கல. இல்லை நாங்கள் நிற்போம் நின்னாங்க. அந்த தைரியம் பிடிச்சிருக்கு. அது பார்க்க பெருமையாக இருக்குது, கர்வமாக தான் இருக்குது. ஆனால் யார் முன்னாடி நிற்கணுன்றது இருக்குல்ல. இந்த இடத்துல நீங்கள் அடிப்பட்டிங்கன்னா அடுத்து ரொம்ப கஷ்டமாயிடும். எங்கே விலகணுமோ அங்கே விலகி தான் நிற்கணும், எங்கே சேரணுமோ அங்கே சேரணும். எல்லாத்துலேயுமே நான் நெஞ்சு நிமித்தி நிற்பேன் அப்படின்னா கஷ்டம். ஸோ அதையும் சொல்லாமல் சொன்ன மாதிரி இருந்தது. அதுவும் நல்ல விஷயம். நருட்டோவும் அந்த பீம் எடுக்க ட்ரை பண்ணோம், பட் முடியல. அதுதான் அங்கே ட்ரைனிங்கில் அது பண்ணுக்கூடா கற்றுக்கூடான்னு கில்லர் பீ கதறுன்னு கதறினார். அது கேட்காம விட்டான். இப்போ இங்கே வந்து அது முடியல, எடுக்கிறான் தான். இப்போ எடுக்கிற அளவுக்கு வந்துட்டான். பட் அது எனர்ஜி பத்தில் ஏதோ ஒன்று வீக் ஆகுது. ஸோ அது ப்ராப்பராக ட்ரைனிங் பண்ணிட்டு வந்தால் இன்னும் வேறு லெவலில் வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்குன்னு தோணுது நருட்டோக்கு. ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படுறான் தான். பட் இது ஒரு ரசிச்சு இதெல்லாம் போடுறான் தான். பட் எதுவுமே வேலைக்கு ஆகலையே இவர் முன்னாடியே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா. அதுதான் ஹெல்ப் ஆயிடும். ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.